இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாக நம்ம எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:13. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா அல்லது துக்கப்படுத்துகிற பிள்ளைகளா? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துவான். இன்னொரு வசனம் சொல்லுது, மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். நாம் எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட போது பிள்ளைகளாக மாறுகிறோம். அதான் யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆனால் தகப்பனுக்கு பிள்ளைகளாக மாறின பின்பு இங்கே வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா அல்லது மூடனாகிய மகன் தகப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறான் சொன்னது போல துக்கத்தை கொண்டு வருவதா இருக்கிறோமா? அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக வேதத்தில் சில உலக பிரகாரமான தகப்பனுக்கு சில பிள்ளைகளால் வந்த சந்தோஷத்தை, சில பிள்ளைகளால் வந்த துக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பை குறித்து அவன் தகப்பனார் என்ன செய்தார், பார்த்த உடனே என்ன செய்தார், சந்தோஷப்பட்டார். முதல்ல அவன் செத்து போயிட்டான் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்தார், என்னை நீங்கள் உயிரோட பாதாளத்துக்கு கொண்டு போறீங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டார். ஆனால் திருப்பி யோசேப்பை அவங்க அப்பாவை கூட்டு போகும்படி யோசேப்பு வண்டியில், அதாவது எகிப்திலேருந்து அனுப்புகிறாரு. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நீங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்க, கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, வண்டிகளை அனுப்பி விடுறாரு, ரதங்களை அனுப்பி விடுறாரு. அப்படி ரதங்கள் வந்தபோது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யாக்கோபின் ஆவி என்ன செய்ததா, உயிர்த்தது. அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் ஆவி, அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு இருக்கு. முறிந்த ஆவி. அதுக்கு அவனுக்கு 12 பிள்ளைகள். யாருக்கு? யாக்கோபுக்கு. ஆனால் 12 பிள்ளைகளை ரொம்ப நேசித்தார் யோசேப்பை. அந்த யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு கூட உள்ள சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, ஏமாற்றிட்டாங்க. என்ன, குழிகளை தூக்கி போட்டு இஸ்மவேல்கிட்ட வித்துட்டு ஒரு வஸ்திரத்தில் ரத்தத்தை தோய்த்து கொண்டு வந்து காட்டுறாங்க. யோசேப்பை சிங்கமோ ஏதோ துஷ்டமிருகம் காட்டில் அடித்து போட்டுட்டு ஏமாற்றிட்டாங்க அப்பாவை. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. மகன் செத்துட்டான்னு நினச்சா அவர் என்ன செய்கிறாரு, இனி அப்படியே உயிரோட பாதாளத்துக்கு கொண்டு போறீங்கன்னு சொல்லி புலம்புனார். ஆனால் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு, ஏன்னா இஸ்மவேல்கிட்ட விற்கும் போது 17 வயசு. ஆனால் அவர் ராஜாவாக மாறும்போது எத்தனை வயசு யோசேப்புக்கு? யார் சொல்கிறா கரெக்டா? அவனுக்கு எத்தனை வயசு? பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு எத்தனை வயசு? 30. என்ன, அப்போ 30 வயசில் ராஜாவாக மாறுறான். 13 வருஷம் கழித்து ஒரு நல்ல செய்தி வருது, யோசேப்புன்னு என்ன செய்கிறான், உயிரோடு இருக்கிறான். அது அப்போ இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதை சொன்ன உடனே அவன் கேட்பான், இது போதும், நான் மரிக்கு முன்னே என் மகனை போய் என்ன செய்வேன், பாப்பன்னு சொல்லுவார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் வண்டி அனுப்பின உடனே உண்மையாகவே யோசிப்பு உயிரோடு தான் இருக்காங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இப்போ இவங்க எல்லாரும் வாயினால சொன்னாலும் அவங்க நம்ப தான் செஞ்சான். ஆனால் வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா, ரதங்கள். ஏன்னா ரதங்கள் அந்த காலத்தில் யார்கிட்ட இருக்கும், ராஜாக்கள்கிட்ட மட்டும்தான் என்ன செய்யும், இருக்கும். இதை பார்த்த உடனே தான் யோசேப்பு சொன்ன வார்த்தையும் அவன் அனுப்பின வண்டிகளையும் கண்டபோது அவனுடைய ஆவி என்ன செய்தது, அல்லேலூயா. அப்போ தகப்பனுடைய ஆவியை சந்தோஷப்படுத்தின, உயிர்ப்பித்த ஒரு யோசேப்பு. அதே யாக்கோபுக்கு இன்னொரு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் சகோதரி தீனால், அவள் ஒரு புறஜாதி மனிதனால் கெடுக்கப்பட்ட உடனே என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டணத்துக்குள்ளே போய் எல்லாரையும் ஆண்களை வெட்டி போட்டு தீயினால் சுட்டரிச்சிட்டாங்க.
யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அதில் யோசேப்பு அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தான். இன்னும் 2 பிள்ளைகள் இருந்தாங்க, சிமியோன், லேவி. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? நம்ம தங்கச்சியை ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானே, தப்பாக நடத்திட்டானே. ஆனால் உண்மையாக தப்பு யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா தீனாள்கிட்ட தப்பு. அவள் சுற்றி பார்க்க போனான்னு இருக்கும். அதனால தான் தம்பி தங்கச்சி கவனிங்க, தேவையில்லாமல் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எங்கேயும் நிச்சயக்கூடாது, போக கூடாது. சர்ச்சுக்கு வரனா கூட அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், வரணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு போகணும். ஏன்னா பொல்லாத பழகம், உங்களை கெடுக்கிறதுக்குனே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீ கெட்டு போயிட்ட அப்படின்னா உன்னை அதுக்கப்புறமா என்ன செய்ய முடியாது. லைட்டு பீஸாக போச்சுன்னா லைட்டை கலத்திட்டு லைட்டை மாற்றிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். தீனாளுடைய வாழ்க்கை கெட்டு போயிட்டு வீட்டிலேருந்து போகும்போது அம்மா அப்பாக்கிட்ட சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். தேவையில்லாத இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துக்குன்னா என்னது, என்ன தேவையில்லாமல் அங்கே போய் யார்ட்டே பேசுகிற அப்படி போகக்கூடாது. உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அப்போ போன இடத்துல கெட்டு போயிட்டா, இது அண்ணனு மாதிரி தெரிஞ்ச உடனே கோபம் வந்து பட்டயத்தை எடுத்துட்டு சிமியோனும் லேவியும் பார்த்து கடைசியில் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஆதியாகமம் 49 இருக்கும். 2 பேரும் ஏக சகோதரர்கள், அவங்க பட்டயம் சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன, எப்படி ஏசப்பாவுடைய சீசரில் பேதுரு ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு எப்போ வேணும் எங்கள் தலைவரை எவன்லாம் தொட்டான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி போனான் பார்த்தீங்களா பேதுரு. இது மாதிரி 2 பேர் யாக்கோபுக்கு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, வெட்டி போட்டாங்க. அப்படி வெட்டி போட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தை வேணால் நீங்கள் வாசிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆதியாகமம் 49:5 சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையான கருவிகள், அவங்களுக்கு இசைந்து போகாதேன்னு சொல்கிறார். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, அப்பாவுக்கு தெரியாமல் போய் நம்ம தங்கச்சி ஒருத்தன் கெடுத்தான்ல அவனுக்கு அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஊருக்குள்ளே போய் நைட்டோட நைட்டாக என்ன செஞ்சிட்டாங்க, தீனால் சுட்டரிச்சு ஆண்களை எல்லாம் வெட்டி போட்டாங்க. இப்போ இது நடந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 34:30 பாருங்க. இப்போ நம்ம எதுக்காக பார்க்குறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள்ங்கிறதுனால அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவங்களா இருக்கிறோமா, துக்கத்தை கொண்டு இருக்கிறோமா, அதுதான் யோசிக்கணும். 12 பிள்ளைகளும் யாக்கோபுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இந்த 2 பேர் செய்த காரியத்தினால அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 34:30. என் வாசனையை நீங்கள் கெடுத்ததுனால என்ன செஞ்சிட்டீங்க, என்னை கலங்க பண்ணினீர்கள், எனக்கு துக்கம் வந்துட்டு உங்களால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னது, ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுறது சும்மா கிடையாது. இவங்க 2 பேரும் போய் ஒருத்தி, இவன் தங்கச்சியை ஒருத்தியை கெடுத்ததுனால ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கொண்டு போயிட்டான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு இருந்த அந்த பேரையே நினைச்சிட்டாங்க, கெடுத்துட்டாங்க. இதுபோல் நம்ம பரம தகப்பனுக்கும் நாம் துக்கத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது, சந்தோஷத்தை கொண்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பினால தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டுச்சு. சிமியோன் லேவியினால் உள்ள என்ன செஞ்சது, சஞ்சலப்படுகிறது, கலங்குகிறது. இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் வாசிப்போம். தாவீதுக்கும் பாருங்க, தாவீதுக்கு நிறைய குமாரர்கள் இருந்தாங்க, அப்படி தானே? தாவீதுக்கு நிறைய குமாரர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு குமாரன் பார்த்தீங்க அப்படின்னா அம்னோன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதோடைய இன்னொரு பையன் பேர் அப்சலோம். அவளுடைய மகளை என்ன செய்கிறான், பார்த்து என்ன செய்கிறான், விரும்புகிறான். விரும்பின உடனே என்ன செய்கிறான், நியாயப்படி கேட்டு கல்யாணம் பண்ணால் தாவீதே என்ன செஞ்சுருப்பார், கொடுத்துருப்பார். அப்படி தான் அவள் சொல்லுவா, அந்த சம்பவம் நடக்கும்போது சொல்லுவா, நீ எங்கள் அப்பாட்ட பேசியிருந்தா உனக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துருப்பாருன்னு சொல்லுவா. ஆனால் அம்னோன் என்ன செஞ்சான் தெரியுமா, ரகசியமாக, அதாவது தாவீதுடைய மகன் அம்னோன் என்ன செஞ்சான்னா, தாவீதுடைய இன்னொரு மகனுடைய மகளை என்ன செஞ்சான், அவன் வீட்டுக்கு வந்து பணியாரம் சுட்டு கொடுக்கணும்னு சொல்கிறான், உள்ளறையில் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறான். அப்படி கெடுத்து போட்டான். கெடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, தாவீதுடைய உள்ள என்ன செஞ்சுதான், கோபமாய் எரிந்தான் அப்படின்னு இருக்கும். இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்கள் வாசிங்க 2 சாமுவேல்
13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய், அப்ப மகனை தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரல, என்ன செஞ்சான்? வேதனையை கொண்டு வந்தான். என்ன எப்பா இது என்னப்பா நியாயம், உன் சகோதரியவே நீ இப்படி தப்பா நடத்திட்டேன்னு சொல்லி என்ன செய்யறான்? தாவீது வேதனைப்படுத்துறான். ஆனா அவன் பிள்ளைதானா? பிள்ளைதான். அதுதான் நான் சொல்றேன், தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டுற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான். தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டுற பிள்ளைகள் யோசேப்பை போன்ற சில மக்கள். இந்த இடத்துல அம்னோன் அப்பாவுக்கு பேரை கெடுத்துட்டான். சரி, இப்போ அவன் அம்னோன் இப்படி செஞ்ச உடனே அப்சலோம் இருக்கானே, அவன் என்ன செய்யறான்? அந்நாள் முதல் கொண்டு அவங்கிட்ட பேசலை, நன்மையாவது தீமையாவது பேசலை. அம்னோன் ஒரு பையன், அப்சலோம் ஒரு பையன் தாவீதுக்கு. இப்போ அப்சலோம் என்ன செய்யறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வருஷம் கழிச்சு அம்னோன் செஞ்ச காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்சலோமுடைய தங்கச்சி அவளை தான் அம்னோன் நினச்சிதான் கெடுத்தான். இப்போ அப்சலோம் என்ன செய்கிறான்? 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு விருந்து செய்கிற மாதிரி கூப்பிட்டு, தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டு என்ன செஞ்சான்? அவனுக்கு நல்ல மதுபானத்தை கொடுத்து நல்லா குடிக்க வச்ச உடனே போதையில் மிதந்துட்டு இருக்கிறான். போதையில் மிதந்துட்டு இருக்கும்போது சொல்கிறான், தன் சேவகரை பார்த்து அப்சலோம் சொல்கிறான், அட்டிங்க அவனை அட்டிங்க அப்படின்னா அடிச்சு நினைச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. அதனால் குடிக்கக்கூடாது. இல்லையா? குடிக்காமல் இருந்தால் கூட தப்பிச்சிருப்பான். இவன் குடித்த உடனே போதையில் இருக்கிறானா, என்ன செய்யணுன்னே தெரில. அப்சலோம் சொன்ன உடனே தப்பிச்சும் ஓட முடியல, அடிச்சிட்டான். பார்த்தீங்களா எவ்வளவு இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, அம்னோனை அவன் அப்சலோம் கொண்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுக்கு பாருங்க 2 சாமுவேல் 13:37 வாசிங்க. அப்சலோமோ அம்மீதின் குமாரனாகிய ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக என்ன செய்தானா? இப்ப 2 குமாரனால யாருக்கு துக்கம்? அம்னோனாலையும் துக்கம், அப்சலோம்னாலையும் துக்கம். ஏன்? ஒருத்தி கெடுத்தான், இன்னொருத்தன் என்ன செஞ்சான்? நீ என் தங்கச்சியை கெடுத்துட்டலன்னு சொல்லி அவனை நினைச்சிட்டான், கொன்னுட்டான். பார்த்தீங்களா? ஆகவே இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயும் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் விரோதங்கள், பகைகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா தகப்பனுக்கு துக்கத்தை தான் கொண்டு வருமே தவிர சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு நல்லா பாடுறீங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் எவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் எப்படி வாழ்கிறோம், புரியுதா உங்களுக்கு? எப்படி வாழ்கிறோங்கிறது தான் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால சர்ச்சுக்கு வந்து நான் பண்மையில் பாட்டு பாட மாட்டேன், அப்படி கிடையாது. துதிக்கிறத துதிக்கணும், ஜெபிக்கிறத ஜெபிக்கணும். ஆனால் 24 மணி நேரமும் ஆண்டவர் எதை பார்க்குறாரு? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அதுதான் நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23:15 வாசிங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என் இருதயம் என்ன செய்யும்? மகிழும் சொல்றார். அல்லேலூயா. அப்ப தகப்பன் சந்தோஷப்படணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் ஞானமுள்ளதா இருக்கணும். வாசித்தீங்களா? 23:15. என்னிலே என் இருதயம் என்ன செய்யும்? இது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சபையை பார்த்து. உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால், ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. நான் சொன்னது போல யோசேப்பு நல்ல ஒரு மாதிரி, சந்தோஷத்தை கொண்டு வரல மாதிரி. அப்சலோம், அம்னோன், லேவி, சிமியோன்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய மாதிரி கிடையாது. நம்ம அவங்கள ஒரு என்ன செய்யணும்? திருஷ்டாந்தமாக வைத்துக்கொள்ளணும். இவங்களை போல நம்ம தகப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் நம்ம பார்க்குறோம், ஒரே தகப்பனுக்கு பிறந்த சில பிள்ளைகள் தகப்பனுக்கு சந்தோஷத்தையும் கொண்டு வந்தாங்க, துக்கத்தையும் கொண்டு வந்தாங்க. அதுபோல் பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷத்தை கொண்டு வர பிள்ளைகளாக இருக்கணும், துக்கத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
அப்ப தேவனுக்கு நம்ம சந்தோஷத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வசனத்துல ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால். ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு. அப்ப இந்த ஞானம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், வேதத்துல இருந்து பார்க்கணும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 கடைசியில் வாசிக்கிறோம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஞானம் இருக்கு. நீங்க யாருமே ஞானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறபடினால் முதியோரை பார்க்கும் ஞானமா இருக்கிறேன்னு சொல்றாரு. வசனத்தை தியானிக்கிறதுனால உங்களுக்கு ஞானத்தை கத்த தருகிறார். ஆகவே ஞானமுள்ள பிள்ளைகள் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறார்கள். ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு 4 காரியத்தை வேதத்திலிருந்து பார்ப்போம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 13:1 வாசிப்போம். போதும். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்வதற்கு செவிகொடான். ஆகவே நம்ம உண்மையா தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். நீங்கள் புதிய ஏற்பாடில் லூகாஸ் விசேஷத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஒரு அப்பா வந்து 2 பையங்க இருக்காங்க. 2 பையன்கிட்ட சொல்கிறாரு, மூத்த பையன்கிட்ட சொல்கிறாரு, எப்பா போய் வயலில் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? சரி போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலை? போகலை. ஆனால் இளையகுமாரன்ட்டையும் சொல்லுவார், எப்பா போய் வயலில் என்ன செய்யி வேலை செய்யின்னு சொல்லுவான். ஆனால் இளைய மகன் என்ன சொல்லுவான்? நான் இப்போ போகலை அப்படிம்பான். ஆனால் இளைய மகன் என்ன செய்வான்? பிற்பாடு வருத்தப்பட்டு போய் என்ன செய்வான்? வயலில் வேலை செய்வான். ஆனால் மூத்த மகன் செய்கிறேன்னு சொன்னான், ஆனால் செய்யவே இல்லை. அப்போ உண்மையான ஒரு மகன் யார் சந்தோஷத்தை கொண்டு வந்தான்? தகப்புடைய போதகத்தை கேட்டதன்படி செய்தவன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இப்போ நம்ம எவ்வளவு நம்ம பிரசங்கம் கேட்குறோங்கிறது முக்கியம் இல்லை, கேட்ட சத்தியத்துக்கு நம்மளை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்குறோமே அது கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆகவே ஆண்டவருடைய போதகத்தை நீங்கள் கேட்கணும். அப்போ அவர் உங்கள்கிட்ட உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசணும். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்குறான். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் நம்ம உட்காரணும். உட்கார்ந்தாதான் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் வாரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, போதகத்தை கேட்க தான் வாரோம். ஆனால் நீங்களே ஆண்டவர்கிட்ட டைரக்டாக, ஆண்டவரே என்னோட பேசும், நீங்கள் ஜெபித்து எனக்கு ஒரு வார்த்தை தாரும், நீங்கள் ஜெபம்ன்ட்டு உட்காந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். அவருடைய போதகத்தை நீங்கள் கேட்பீங்க. அவருடைய போதகத்தை கேட்ட மரியாளை குறித்து நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக்கா 10:39 வாசிப்போம். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்தாலாம்? இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்ப ரெண்டு சகோதரி, ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க, மார்த்தாள் மரியாள். ஆனா வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது யாரு? நீங்க பாருங்க, 10ஆம் அதிகாரம் 38 இருக்கும். அவர் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில், இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். ஆனா மார்த்தாள் என்ன செய்யறா? பல வேலைகள், பல கவலைகள், துணி துவைக்கல, பாத்திரம் விளக்கல, இன்னும் வேற என்னெல்லாம் நீங்கள் இப்போ ஒழுத்துக்கு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏசப்பா வந்துட்டார் வீட்டுக்கு. ஆனால் அவருக்கு நேரமே கொடுக்கல, அவர்கிட்ட போய் பேசவே இல்லை. இந்த அம்மா வேற கிச்சன் போயிட்டாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மரியாள்னு அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தா. அவள் என்ன செய்கிறா? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்போ யார் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தா? மரியாள்.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்போ இயேசுவே பாராட்டுறாரு அப்படின்னா அப்படி உள்ள சந்தோஷப்படுது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஜெபம் பண்ணவே நேரம் கிடையாது, வேத வாசிக்கவே நேரம் கிடையாது. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். ஏன் தெரியுமா? இந்த பொக்கிஷம் இது ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நீங்கள் தேட தான் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3. இயேசுவின் போதகத்தை கேட்கறதுக்கு நம்ம நேரம் எடுத்தாதான் நம்ம கண்டடைய முடியும். நீதிமொழிகள் 2, 1, 2, 3 வாசிங்க. எவ்வளவு காரியம் சொல்ல பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எடுத்தேன், வாசித்தேன், முடிச்சேன்னு வச்சா ஒன்றுமே என்ன செய்யாது, உங்களுக்கு புரியாது. நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு புதையலை தோண்டி எடுக்கணும்னா எவ்வளோ நேரமாக ஆகும்? ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா சும்மா போய் மேல்டாப்பில் எடுத்தால் புதையல் மேல்டாப்பில் வச்சுருப்பாங்க, அவங்க ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்வார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற இப்போ வசனங்கள்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் வச்சுருக்காரு. மரியாள் மாதிரி நீங்கள் உட்காந்து பொறுமையாக இருந்தால் என்ன செய்வார்? இல்லாட்டி நீங்கள் அறக்க பிறக்க டெய்லி பிஸியாகவே போயிடுவீங்க. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன செய்வீங்க அப்படின்னா கலங்கி கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு எது பிடிக்காது தெரியுமா? நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் பிடிக்காது. ரெண்டாவது, நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. பரிசுத்தமாக வாழ்கிறவங்களையும் அவனுக்கு பிடிக்காது. எப்போ நம்மளை விளத்தணும்னு பார்ப்பான். ரெண்டாவது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்மளை துக்கப்படுத்திகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் ஒருத்தர் சொல்லிட்டா, சிலர் பாருங்க, இனி இப்படி சொல்லிட்டாங்க, அந்த வசனம், அந்த வார்த்தை, ஒரு ஆள் சொன்ன வார்த்தை மறக்கவே மாட்டாங்க. அந்த அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டு இருப்பாங்க. சிலருக்கு ஒரு வியாதி, அடிக்கடி ஒரு வியாதியினால ஒரு துக்கத்தை கொடுக்கான். நீங்கள் நல்லா யோசித்துக்கோங்க. அது எல்லாம் மறக்கணும் அப்படின்னா நீங்கள் மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தன் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டா, ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்காருங்க, எவ்வளவு காரியங்கள் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. நீங்கள் ஒருவேளை பைபிள் வாசிக்க தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும், காதுனால கேட்கணும். கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்க தெரியாதுன்னு சொன்னால் கேட்கணும், காதால் கேள்விப்பட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்குள்ள விசுவாசம் செய்யும் வரும். நசரனாகிய இயேசு இந்த வழியாய் போறார் என்றவன் கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே ஞானத்தை வா என்று நினைச்சான், கூப்பிட்டான், புத்தியை சத்தமிட்டு அழைத்தான். அன்றைக்கே பார்வை அடைந்தான். அல்லேலூயா. பிறவிலேருந்து குருடே இயேசுவை கூப்பிட்டு பார்வை அடைஞ்சிட்டான். அப்போ நீ வாழ்நாள் முழுசும் இப்படி இருக்கிறது தேவ சித்தம். அதாவது சில பழமொழிகள் சொல்லுவாங்க, நீ சாதாரணமாக பிறக்கிறது உன் தப்பு கிடையாது, ஆனால் சாதாரணமாக வாழ்கிறது உன்னுடைய தப்புன்னு ஏதோ சொல்லுவாங்க பழமொழி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடுறதுக்காக நம்மளை ஆண்டவர் அடைக்கலை. எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு தான் பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது பொக்கிஷம். இதுக்குள்ளே நீங்கள் உட்காந்து நீங்கள் ஜோமென்ட்டு படித்து பாருங்கள். தெரியும்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லி உட்காந்து பாருங்கள், ஆண்டவர் உங்கள்கிட்ட அவ்வளோ கருத்தை சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் உட்காரணும் ஆண்டவர் பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் மரியாதை உட்காந்துட்டீங்கன்னா போதகத்தை கர்த்தர் உங்கள் காதில் கேட்க வைப்பார், உங்களுக்கு அழகாக வழி நடத்துவார். அல்லேலூயா. உண்மையில் என் கண் வைத்து உனக்கு நினைச்சுவேன், ஆலோசனை சொல்லுவேன். நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே, இனி நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து
என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை நினைக்கும் போது இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை நினைக்கும் போது. அப்ப ஆலோசனை ஞானம் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு வரணும். நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறாரு. அதுக்கு முதல்ல என்ன செய்வார்? உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறாருன்னா முதல்ல என்ன செய்வார்? உங்கள்கிட்ட என்ன செய்வார்? சொல்லுவார். என்ன? ஆலோசனை தந்து நடத்துவார். கண் வைத்து ஆலோசனை தந்து நடத்துவேன்னு சொல்கிறார். உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. இப்போ நம்ம ஆண்டவர் சபையை பெருக பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தேவை தெரியுமா? அவருடைய ஆலோசனையும் ஞானமும். அல்லேலூயா. இப்போ ஜெப குறிப்பு நடத்தும் போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அடுத்த லெவலுக்குள்ளே ஊழியம் போகணும் அப்படின்னா அவர் தான் நம்மளை என்ன செய்யணும்? நடத்தணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம உட்காரணும். ஆண்டவரை எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும் அப்படி கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை ஞானத்தை தருவார். அல்லேலூயா. ஞானம், அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கல்விமானி நாவை நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனை போல என்னை என்ன செய்கிறார்? கவனிக்க செய்கிறார். காலைதோறும் என்னை எழுப்பி என்ன செய்கிறார்? கல்விமானி நாவை தருகிறார். ஏசாயா 50:4 நினைக்கிற அந்த வசனம். அப்போ நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா கற்றுத்தந்து நம்மளை என்ன செய்கிறார்? நமக்கு பிரயோஜனமானதை கற்றுத்தந்து என்ன செய்கிறார்? நம்மளை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆலோசனை தந்து. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? அவர் பாதத்தில் உட்காரணும். அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணவே டைம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தேவன் உங்கள் மேலே சந்தோஷமாக இல்லை. அல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். ஒரு முறையாவது வாசித்து முடிக்கணும். வருஷத்தில் உட்கார்ந்து நேரம் எடுத்து வாசிங்க. அவங்க மேலே தான் கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொன்னேன், கேட்குறது அப்படின்னா கேட்டுட்டு அவர், அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் செய்யலை அப்படின்னா ஆண்டவர் திருப்பி கூட சொல்லவே மாட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை செஞ்சால் தான் அடுத்து சொல்லுவார். அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த தகப்பன் சொன்ன பார்த்தீங்களா, 2 பையங்க, ஒரு பையன் என்ன செஞ்சான்? போய் செய்கிறேன்னு சொன்னால் போகலை, ஆனால் இன்னொரு பையன் போகலைன்னு சொன்னால் அவனை போய் செஞ்சுட்டான். அதுபோல் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஞானமுள்ள மகன் தகப்பனை எப்படி சந்தோஷப்படுத்துகிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதுனால. முதல்ல தகப்பனுடைய போதகத்தை கேட்கறதுனால. ரெண்டாவது வாசிப்போம், கொலோசியர் 4:5 வாசிப்போம். கொலோசியர் 4:5. பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன வருது? ஞானமாய் நடந்து. அப்ப ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இப்ப சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, புறமே இருக்கிறவங்கன்னா யாரு? சபைக்கு வெளியே இருக்கிறவங்க. அவங்க நினைச்சா எவ்வளவு நேரம்னாலும் சினிமா பார்க்கலாம், எவ்வளவு நேரம்னாலும் சீரியல் பார்க்கலாம், எவ்வளவு நேரம்னாலும் அவங்க டைம் என்ன செய்யலாம்? ஊரு கதை பேச ரோட்டில் உட்காந்து என்ன செய்யலாம்? பேசலாம். ஆனால் நாம் அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? ஞானமாய் நடந்து காலத்தை. அல்லேலூயா. இதுதான் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். பாருங்க, இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? டைம். ஒரு ஆள்கிட்ட நீங்க 1 கோடி கொடுத்தாலும் 1 மணி நேரம் என்ன செய்யாது? கிடைக்குமாமா? இப்போ ஒரு 11 to 12 முடிஞ்சு போச்சு, டைம் 12 ஆக போகுது.
அந்த 1 மணி நேரத்தை எவ்வளவு கோடீஸ்வரன்ட்ட போய் கொடுத்து எனக்கு இந்த 1 மணி நேரத்தை கழிஞ்சு போன 1 மணி நேரத்தை தாங்கன்னு கேட்டால் கிடைக்குமா? முடிஞ்சுது, அவ்வளோதான். மோசே சொல்வார், எங்கள் வாழ்நாட்கள் கதையை போல் என்ன செஞ்சிட்டோம். அதை உணர்ந்துட்டு தான் சொல்கிறாரு, ஆண்டவரே 40 வருஷம் நான் வீணா ஆடு மேய்ச்சி என்ன செஞ்சிட்டேன், கதையை போல் கழிச்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து சொல்கிறாரு. அந்த சங்கீதம் 90:12 பாருங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு இன்னும் எனக்கு எவ்வளவு காலம் தெரியாது. ஆனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இன்னும் எனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குதா அப்படின்னா அந்த காலத்தை நான் சரியாக பயன்படுத்தி நான் என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், நன்மை செய்யணும், ஆத்துமாக்களை சுவிசேஷத்தை சொல்லணும், அநேகரை நீதி கொடுப்படுத்தணும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் காலத்தை வீணாக்கிறாதீங்க. காலத்தை வீணாக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்கள் ஒருவேளை உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் காலத்தை நீட்டி என்ன செய்வார், கொடுப்பார். இதே மோசே தான் சொன்னார், அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, மனுஷனுடைய பலன் எத்தனைது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு, 70, பலத்தின் மீதினால் எவ்வளவு, அவர் தானே சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், கரெக்ட் 120 வயது. நீங்கள் உபாகமும் கடைசியில் இருக்கு, வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போய். அவன் 120 வயசு வரைக்கும் அவன் கண்கள் இருள் அடையலை, அவன் பலன் குறையலை. அல்லேலூயா. கண் இருள் அடைஞ்சுதா? இப்போ 30 வயசுலேயே நம்ம கண்ணாடி போடுறோம். சரி, உங்களை நான் குற்றமாக சொல்லலை, கண்ணாடி போடுறது ஒரு பலவீனம், அதனால நம்ம அது ப்ரீஸாக நான் நினைக்க வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 80 வயசில், அதாவது பலத்தின் மிகுதியே 80ன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் எத்தனை வயசு, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், காலத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உண்மையிலே நான் நினைக்கிறேன், இது பைபிளில் கிடையாது, நான் நினைக்கிறேன் ஆடு மேய்க்கும் போதெல்லாம் நினச்சிருப்பான், ஆண்டவரே என்னை இதுக்காகவா ஆண்டவரே உலகத்தில் வச்சிங்க, நான் ஒரு எகிப்தியனை கொன்று ஆண்டவரே என்னுடைய சின்ன ஒரு மீறுதல்னால இப்படி வந்து கஷ்டப்படுறேனே. அதனால தான் சங்கீதம் 90 எப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு என்னை சரியாக என்னை செய்யும். அப்போ கண்டிப்பாக அவன் துக்கப்பட்டிருப்பான். ஏன் தெரியுமா, 40 வருஷம் எங்கே வாழ்ந்தவன், அரண்மனையில் வாழ்ந்தவன். நேரத்துக்கு சாப்பாடு, கால் அமைக்க விட சொன்னால் கால் அமைக்க விட ஆள் இருந்திருக்கும், இன்னும் எவ்வளவோ சௌகரியங்கள் இருந்திருக்கும். ஒரு சின்ன தப்பு, ஒரு நாள் எகிப்தியன் கையிலேருந்து ஒரு இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சிட்டான், ஒரு கொலை, யாரும் பார்க்கலன்னு சொல்லி வெட்டி கொன்று புதைச்சிட்டான். ஆனால் அது தெரிஞ்ச உடனே அரண்மனை விட்டே என்ன செஞ்சான், ஓடிப்போனான். 40 வருஷம்னா சும்மா கிடையாது. இப்போ யோசித்து பாருங்கள், 40 வருஷம்னா எவ்வளவு காலம், இவ்வளவு காலம் அவன் ஆடு கூட தான் இருந்திருக்கிறான். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஆண்டவரே காலத்தை, அதாவது ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தரும், காலத்தை பிரயோஜனப்படுத்த உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணா. ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு இன்னும் 40 வருஷம் தாரேன், நீ இந்த 80 வருஷம் செய்யாத 40 வருஷத்தை செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால் சிலருக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், அம்மா ஐயா நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக எதுவும் செய்யலை, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நினச்சா, ஜாய்ஸ் மேர் அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவர் நினச்சா ஒரு மனிதன் 80 வயசில் செய்ய வேண்டியதை, 80 வருஷங்கள் செய்ய வேண்டியதை ஒரு மனிதனை கொண்டு 1 வருஷத்துலேயே செஞ்சிருவார். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். 80 வயசில் முடியும்னு சொல்லி அவரே சங்கீதத்தை சொல்லிட்டு அவர் மட்டும் 81 தான் ஊழியத்தை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கார். 81 வயசில் ஒருத்தர் என்ன செய்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்து என்ன செய்கிறார், வல்லமையாக ஊழியம் செய்கிறார். அப்போ எவரையும் மேன்மைப்படுத்த, அல்லேலூயா, என் நாட்கள் கதையை போல போய்விட்டதுன்னு சொல்கிறார். அதுபோல் நம்ம போயிடக்கூடாது. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இனி எனக்கு எவ்வளவு காலம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, சார்லஸ் ஸ்பர்ஜன்ங்கிற ஊழியர் சொல்கிறாரு, இன்றைக்கு தான் உன்னுடைய கடைசி நாள் நினச்சிக்கோ, அப்படி நினச்சிக்கிட்டு நீ என்ன செய், வருகையை நோக்கி என்ன செய், வாழ்ந்துரு, வருகையை நோக்கி. இன்றைக்கி தான் எனக்கு கடைசி நாள், இன்றைக்கி ஆண்டு வருவார், இன்றைக்கி தான் நான் எனக்கு கடைசி நாள், அப்படி நினச்சி நீ வாழு. என்ன, இன்றைக்கி தான் கடைசியாக அந்த நபரை பார்க்குறேன், அதனால் இவருக்கு நான் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு என்பது நம்முடைய கையில் கிடையாது. அப்படி தானே, இந்த பைபிளில் இருந்தால் நிறைய பேர் எடுத்துக்காங்கன்னு தெரியல. நாளை என்பது நம்முடைய கரத்தில் பைபிளில் சொல்லியிருக்குது, நாளைக்கு நம்ம கையில் கிடையாது, இன்றைக்கு. அதனால் ஆண்டவரே இன்றைக்கு நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தேன்னு
ஒப்பு கொடுக்குறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா முதல்ல தகப்பனுடைய போதகத்தை கேளுங்க. ரெண்டாவது காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. மூணாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறான். மூணாவது ஞானமுள்ள மகன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 11:30 வாசிப்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன். அப்ப ஞானமுள்ள மகன் தகப்பன் எப்படி சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? அவருடைய போதகத்தை கேட்பதனால, காலத்தை பிரயோஜனப்படுத்துவதனால, மூணாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதனால. அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு வரமே, அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு புது ஆத்துமாவை நீங்கள் ஆலயத்துக்கு கூட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா. அதுவும் அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுபோல சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யுங்க? முயற்சி செய்யுங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு ஆத்துமா கத்தர்கிட்ட வரணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ போய் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிடும்போது என்ன செய்வாங்க? வாரன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சாத்தான் நிறைய தடைகளை வைப்பான், அதை தாண்டி கத்தர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் முன்னே என்ன செய்வார்? போவார். அவர் போயிடுவார். அவர் போனா அப்படின்னா தடைகள் எல்லாம் நீங்கி போயிடும், கண்டிப்பாக வருவாங்க. ஆகவே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். இதுக்கு நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஞ்சையும் விருப்பமும் செய்கையும் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கே ஊழியத்துக்கு நிச்சய மாட்டாங்க. அடியே நான் என்ன செய்கிறேன் பிரதர்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிரதர். ரெனாட் போங்கிங்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, கிறிஸ்தவனுக்கு 2 கால்களை கொடுத்துருக்கிறான். ஒரு பறவைக்கு எப்படி 2 ரெக்கை இருக்குதோ அதுபோல் ரெனாட் போங்கிங்கிறவர் ஒரு உலகத்தை அசித்த ஒரு தேவ மனிதன். இந்தியாவில் ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு கூட்டத்திலேயே பல லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மக்கள். அவர் சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 ரெக்கை. ஒன்று என்னதுன்னா ஜெபம், இன்னொன்று சுவிசேஷம் அறிவிப்பது. இது ஒன்றை மட்டும் செஞ்சுட்டு ஒன்றை விட்டோம்னா பறக்க முடியுமா? ரெக்கை பறவை பறக்குமா? சபை ஏன் பறக்கலை? ஜெபம் 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 ஜெபத்திலே இருந்தக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், பேதுரு சொல்கிறான், நம்ம இங்கேயே இருந்துடும் ஆண்டவரே, மலையிலே நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளவு நல்லா. இப்போ நம்ம ஜெபம் மேலே வேற இருக்குது என்ன, அங்கே போய் உட்காந்துடக்கூடாது, போய் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் மோகன் சசையை சொல்லுவார், உங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணது. அதனால தான் நான் பார்த்துருக்கேன், நால்மாவடிக்கு போனால் சில டைமில் அவர் இருக்க மாட்டார், அங்கே சில ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், நானும் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் என்ன செய்யாது கதை. ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்களை வச்சுருக்காரு, கீழே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, 24 மணி நேரம் ஜெபம் நடக்கு. அதான் நான் சொல்கிறேன், 2 ரெக்கை நம்ம பறவை பறக்கு. அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். ஆத்துவ பாரத்தோடு நீங்கள் இருக்கும்போது சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. அவரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க, அதுதான் பரலோகத்துக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எவ்வளவு நகை இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, அதனால் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். அல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அடுத்து ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும்? செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். பவுல் சொல்றார், ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம சர்ச்சில் எந்த ஊழியத்துக்குமே கண்டிப்பாக பணம் அவசியம், ஜெபமும் அவசியம், பணமும் அவசியம். ஆகவே முடிந்த அளவு நம்ம ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும்? செலவு பண்ண வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன், அவன் தகப்பனுக்கு என்ன செய்கிறான்? சந்தோஷத்தை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரியைகளை மறந்து விடுறதுக்கு ஆண்டவர் அநீதியுள்ள தேவனே கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் நம்ம கிட்டத்தட்ட சர்ச்சை ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷமாக இருக்குமா?
1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம என்ன செய்தோம், எத்தனை மாதமாக நம்ம கிட்டத்தட்ட என்ன சர்ச்சு இங்கே ஆரம்பித்து நம்ம 1.5 வருஷம் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் மத்தியானம் பிஸ்கட் கொடுக்குறோம். ஆனால் ஏன் நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த பிஸ்கட் வாங்க ஒரு 110 ரூபா, சில டைம் 3 பாக்கெட் வாங்கினா 155 ரூபா ஆகும். இதுக்காக நான் வாரம் செலவு பண்ணுவேன். இது போக சண்டே கிளாஸ் போகும்போதும் பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் தேவன் பார்க்குறாரு. உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அதை அவர் தான் கொடுக்காரு, நம்ம செலவு பண்ணன்னு சொல்கிற ஒன்றும் இல்லை. அந்த விதையும் கொடுத்து அதை என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய காரியத்தில் அவர் என்ன செய்கிறாரு, உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை எல்லார் கையிலையும் 10 ட்ராக்ஸ் கொடுத்தோம். கொடுத்தீங்களா? யாராவது கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க. இவரை வீட்டில் வச்சிடாதீங்க, கொடுத்துருங்க. மாதத்தில் கொஞ்சம் தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜனங்களை நம்ம தேடி போகலை அப்படின்னா நாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்காக வாழ ஆரம்பிச்சிடும். ஆகவே நீங்கள் ஜனங்களை தேடி போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நாம் ஜெபம் பண்ணிட்டு செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வார், அறியாத ஜாதியை உள்ள வரவழைப்பார். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது என்பது சபைக்கு போறவங்களை கூப்பிடுறது கிடையாது, இயேசுவை அறியாதவங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக சந்தோஷப்படுவார். கடைசியாக 3 காரியங்கள் பார்த்தோம். 1, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். 2வது, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார்கள். 3வது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவர்கள் தேவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார்கள். 4வது, நீதிமொழிகள் 21:22 நம்ம வாசிப்போம். ஆமேன். போதும். நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள், ஞானம் உள்ளவன் என்ன செய்வானா, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை என்ன செய்வான், ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை என்ன செய்வான், அல்லேலூயா, மதிலை என்ன செய்வான், இடித்து போடுவான். அங்கே சொல்கிறோம், பார்க்குறோம், ஏறி பிடிப்பான். ஆகவே இந்த உலகத்தை, தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எல்லையிலையும் ஒரு அரண் இருக்கு. இதை நம்ம எப்படி இடிக்க முடியும், எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலும் என்ன செய்யாது, முடியாது. அங்கே என்ன சொல்லியிருக்குது, ஞானம் உள்ளவன். இந்த ஞானம் எப்படி வரும் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசிங்க, யோசுவா 12ஆம் அதிகாரம் 8லேருந்து 34 வரையா வாசிங்க. யோசுவா என்கிற ஒரு மனிதன் 31 ராஜாக்களை அழித்திருக்கிறார். எப்படி இவ்வளவு வேற அவரால் அழிக்க முடிஞ்சது? நாம் சில நேரத்தில் சொல்கிறோம், எனக்கு பாஸ்டர் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, அதனால் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்கிறோம். என்ன, அது ஒரு பிசாஸ், அது தெரிஞ்சுக்கோங்க. சில நேரம் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வருவான், அது ஒரு பிசாசு. இப்படி பலவிதமான பிசாசுகள் இருக்குது. இவன் 31 ராஜாக்களை அடித்தான். காரணம் என்ன? அவர் மேலே யார் இருந்தா தெரியுமா? அவன் மேலே யார் இருந்தா? ஞானத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் இருந்ததுனால தான் 31 ராஜாக்களையும் மடங்கடிச்சான். ஞானம் உள்ளவனாய் இருந்து பலவான்களுடைய மதிலை என்ன செய்தான், இடித்தான். அல்லேலூயா. இந்த யோசுவா அந்த யோசுவா போல வரணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பலவானுடைய எல்லை என்ன செய்யணும், பிடிக்கணும். 31 ராஜாக்களை அழித்தான். காரணம் என்ன தெரியுமா? மோசே மரிக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்தார் பாருங்க. உபாகமம் 34:9 வாசிங்க. உபாகமம் 34:9. ஆமென், அல்லேலூயா. அவன் ஞானத்தின் ஆவியினால், இந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னா நம்மளால சாத்தானை என்ன செய்ய முடியாது, முறியடிக்கவே முடியாது. நம்பின சில ஜனங்கள் நம்பிக்கொண்டிருக்காங்களா அந்த அரண், அதெல்லாம் நம்ம இடிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்போ வரும்? அபிஷேகத்தினால. சங்கீதம் 92:10 சொல்லப்பட்டிருக்கிறது, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல
உயர்த்துவீர். இந்த யோசுவாவுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால ஞானத்தின் ஆவி, அந்த ஆவியானவருடைய பேர் என்னது? ஞானத்தின் ஆவி. இவனுக்கு தெரியும் இந்த ராஜாவை இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், 31 சவால்கள் எடுத்துக்கோங்க. 31 சவால்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அதை எப்படி அடிக்கணும்னு சொல்லி இந்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அல்லேலூயா. பலவான்களின் வில்லை முறிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. பலவானின் வில்லை உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரிகளை உடைத்து நீங்கள் நன்மைகளை, தேசத்தை சுதந்திரிக்க செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில் ஞானம் உள்ளவர்கள் பலவானின் வில்லை, பலவானின் எல்லைகளை பிடிப்பார்கள், ஏறி பிடிப்பார்கள். இந்த 2 கொரிந்தியர் 10:4 பவுல் சொல்றாரு, எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்குரியகள் அல்ல, அது அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு. ஐயா, நீங்களும் நானும் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியால நிரம்பிட்டோம்னு சொல்லுங்களேன், நீங்க நிக்கிற இடத்துல அந்த சாத்தானுடைய கிரிகள் என்ன செய்யும்? செயலற்று போயிடும். அல்லேலூயா. வானாதி வான தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம சுமந்து போகும்போது ஏசிட்ட பெருமிஷன் கிடைச்சிருமா? எங்களை இந்த பண்ணிக்குள்ள பொல்லாத ஆவியை போ அப்படின்னு நம்ம துரத்தணும். அப்ப ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தேவை. அல்லேலூயா. எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது. வருவான், ஆனா நிற்கவே மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அங்கே விடுதலை உண்டு, பலன் உண்டு. ஆகவே நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இந்த ஆவியானவர். ஞானத்தின் ஆவின்னு நம்ம பார்த்தோம். யோசுவாவுக்கு 31 ராஜாக்களை அடித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நமக்கு தேவை பரிசுத்தாவின் வல்லமை, பலன். அதனால ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்படின்னா முதலாவது தகப்பனை சந்தோஷப்படுத்தணும்னா போதகத்தை கேட்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். கடைசியாக பார்த்தது போல அரண்களை நம்ம என்ன செய்யணும்? இடிக்கணும். அல்லேலூயா. பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியன்கள் கிரியைகளை எல்லாம் நம்ம கடிந்து கொண்டு நம்ம அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார். ஆனால் போராடுகிற அந்த அந்தகார வல்லமைகளை நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நின்று நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். நீ இன்னும் அபிஷேகத்தில் அதிகமாக நிரம்பி ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது ஆமேன், இனி தீங்கு காணாதிருப்பாயின் வசனத்தின்படி போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொன்னது போல அந்தகார வல்லமையில் விலகி போயிடும். ஆத்துமாக்கள், ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வர ஆரம்பித்துருவாங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.